ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சண்டே விலாகு. சண்டே ஆஃப்டர்நூனுக்கு குக் பண்ண லன்ச் வீடியோஸ் தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு செய்யலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு வேணுங்கிற அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், குருமிளகு, வரமிளகா, வரமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும். என்கிட்ட இன்றைக்கி வரமல்லி இல்லை, அதனால நான் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சக்தி சிக்கன் மசால் ஆட் பண்ணேன். இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வைக்கிற வேலைக்கு போயாச்சு. இன்றைக்கி ஒயிட் ரைஸும் ரசமும் நான் இதில் கவர் பண்ணல. சைடில் அப்படியே ரைஸ் வச்சிட்ருந்தேன். அப்புறம் அந்த சிக்கன்லேருந்து நான் போன்லெஸ் பீஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது கொஞ்சம் பெருசாக இருந்தங்காட்டி அதை 2 கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா நல்லா செட் ஆயிரும். நம்ம வறுத்து எடுக்கும்போது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறேன். குழம்புக்கும் தேவையானதும் அப்புறம் இந்த சில்லிக்கும் தேவையானது. இதில் வெறும் நான் இஞ்சி பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நான் எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுருப்பேன். இன்றைக்கி தீர்ந்துருச்சு, அதனால் அளவாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி சிக்கன் மசாலா, வேணுங்கிற அளவு சால்ட்டு, அப்புறம் இது சாஃப்டாக இருக்கிறதுக்கு வேண்டி நான் இதில் ஒரு எக்கை ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்ம இதில் ஃப்ரை பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணலாம். இப்போவே போட்டோம்னா ரொம்ப தண்ணி விட்டு ஒரு மாதிரி ஆயிரும். பாருங்கள், நான் இதில் வேறு எந்த கலர் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இதை நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம குழம்ப தாளித்து விடலாமா? நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். குக்கர் எடுத்து வச்சுட்டு அதில் வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டை, கிராம்பு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். சைடில் தாளிக்கிறதுக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, அப்புறம் என்கிட்ட பெரிய தக்காளி இருந்தங்காட்டி நான் 1.5 தக்காளி தான் ஆட் பண்ணேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் சைடில் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பட்டை, கிராம்பு பொரிஞ்சனையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை ஆனனையும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நான்வெஜ்லேயே சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் இந்த டைமில் சிக்கனை ஆட் பண்ண போகிறேன். சிக்கன் நான் ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட்டும் ஆட் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சிக்கனில் நல்லா சால்ட்டு ஆட் ஆகும். இல்லைன்னா சிக்கனில் உப்பு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேணுங்கிற அளவு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த டைமில் வேணும்னா நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், ஓப்பன் பண்ணிடலாமா? குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் அம்மா என்ன செய்கிறீங்க, ஒரே ஸ்மெல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பசிக்குதுன்ட்டு. மற்ற டைம்லாம் நம்ம செஞ்சுட்டு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க.
நான்வெஜ்னால் அந்த ஸ்மெல்லுக்கு அதுக்கும் பசிக்குதுன்ட்டு வந்துடுவாங்க. நானும் சின்னதில் அப்படி தான் பண்ணுவேன். எப்போம்மா ரெடி ஆகும்னு எங்கள் அம்மா கிட்டே போய் கிச்சனில் நின்று தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போ என் குட்டீஸும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். சில்லி ஃப்ரை பண்ணிடலாமா? ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு வேணுங்கிற அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனனையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 3 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். ஒட்டுக்கா போட்டால் ஒன்றோட ஒன்று ஒட்டி ரொம்ப ஆயில் இழுத்துரும். அதனால் ஃபஸ்ட்டு குட்டீஸ்களவாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் எங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். செகண்ட் பேட்ச் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ரை ஆனதை எல்லாருமே ஒன்று ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பார்த்துட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மெனு பார்க்கலாமா? ஒயிட் ரைஸு, சிக்கன் குழம்பு, ரசம், அப்புறம் இது வந்து குட்டீஸ்க்கு ஃப்ரை பண்ண சில்லி. எங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நான் பிக்சரை ஆட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஆனியனும் லெமன்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். குட்டீஸ்க்கு அதெல்லாம் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு நார்மலாக ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன லன்ச் மெனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாய்.